ஹலோ ஃபேமிலி, குட் மார்னிங். வெல்கம் டு ராஜேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு மார்னிங் ஏஞ்சாச்சு. நம்மளோட டெய்லி ரொட்டீனோட லெமன் ஜூஸ் நம்ம குடிக்க போகிறோம். ஸோ குடிச்சு முடிச்சுட்டு மாமா பண்ண போகிறோம். இப்போலாம் வந்து சீக்கிரமே வெயில் வந்துடுதுங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஏஞ்சிருங்க. ஏஞ்சி நீங்கள் வந்து இப்போ லெமன் ஜூஸ் குடிச்சுட்டு வாக்கிங் கிளம்புறோம். நீங்களும் சீக்கிரம் ஏஞ்சி வாக்கிங் கிளம்புங்க. சேஸ் ஃபார் ஹெல்த், வெல்த் அண்ட் ஹாப்பினஸ். முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா வாக்கிங் போக போகிறோம். வாங்க வாக்கிங் போயிட்டு வரலாம். வாக்கிங் பண்ண வந்தாச்சு. ஸோ சம்மர் வெயிட் லாஸ் சேலஞ்சுனா வெயில் இல்லைனா எப்படிங்க? ஸோ அதனால தான் இந்த வெயிலே நம்ம என்ன பண்ணோம் வாக். ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் ஈவினிங் பிளான் பண்ணிக்கோங்க, இல்லை ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃபேமிலி, அவ்வளோதான். நாங்கள் வாக்கிங் வார்ம் அப் முடிச்சாச்சு. வாக்கிங் போயிட்டு சூப்பராக வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சதுனால வெயில் வந்துடுச்சு. பட் பரவாயில்ல, இருந்தாலும் வந்து வாக்கிங் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம சூப்பராக கார்டியோ ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம லோவர் பாடி ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம். இந்த பாடி ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம லோவர் பாடி ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 45 டிகிரியில் காலை இப்படி வச்சுட்டு ஸோ நம்ம ஆப்போசிட்டில் கை இப்படி வச்சுக்கணும். ஸோ அப்படியே நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணும்போது நம்ம அப்படியே இந்த ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணும்போது நம்ம இந்த பொசிஷனுக்கு நம்ம வந்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு கால் 45 டிகிரிக்கு இப்படி வச்சு பண்ண போகிறோம். ஸோ 2 சேர்ந்து ஒரு கவுண்ட்டு. ஸோ 20 செட்ஸ் பண்ண போகிறோம். 3 செட்டு பண்ணோம். இதை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ அடுத்து பார்க்க போகிற ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் பண்ணுவோம் இல்லையா? ஜாக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டு நம்ம புஷ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட் நம்ம ரைட் லெக் தூக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் நம்ம புஷ் பண்ணணும். இப்படி கீழே அப்படி பண்ணணும். ஸோ ரைட் லெக்னா இப்படி புஷ் பண்ணணும். ஸோ இதே கொஞ்சம் இது கொஞ்சம் மாடிஃபைடாக இருக்கும். உங்களால் அது மாதிரி குதிச்சு பண்ண முடியல அப்படின்னா ஸோ இது மாதிரி மாடிஃபைடாக நீங்கள் பண்ணலாம். ஸோ ஹைட் நல்லா லெக் நல்லா ரைஸ் பண்ணணும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஸ்கூலில் காலேஜில் உங்களுக்கு என்சிசி இல்லை என்எஸ்எஸ்ஸில் போகிற ஞாபகம் வரும். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா நீஸ் நல்லா காலை தூக்கணும். நல்லா மேலே ஃப்ரண்ட்டில் ஹைனீஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஹைனீஸ் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணணும். அதே மாதிரி நல்லா ஒரு பஞ்ச், ஹைனீஸ் வித் பஞ்ச் மாதிரி. இது கொஞ்சம் அப்படியே இது ஒரு இது கொஞ்சம் உங்களால் முடிகிறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். சூப்பராக இந்த ஹைனீஸ் பஞ்சஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ கோப்ரா டு பப்பி ஸ்ட்ரெச் தான் அது. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஆனால் நமக்கு நல்லா இந்த தை இந்த நீக்கெலாம் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஹேண்டை நல்லா கட்ட ஷோல்டருக்கு நேராக வச்சுட்டு கால் கொஞ்சம் வேண்டி வச்சுக்கோ. சரியா? ஸோ பப்பி ஸ்ட்ரெச், கோபா ஸ்ட்ரெச். 1 கழுத்து தூக்கு. ஓகே. 2. இந்த ஸ்ட்ரெச் அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும். நல்லா ரெஸ்ட் பண்ணுங்க இந்த பொசிஷனில் பண்ணிவிட்டு கோப்ரா ஸ்ட்ரெச்லேயும் நல்லா ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு திருப்பி பண்ணுங்க. அப்போ தான் நல்லா அந்த பெனிஃபிட் இருக்கும். வா. Five, 6, 7, 8, 9, 10. இப்போ பண்ண ஒர்க் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு செட்டுக்கும் 10 பண்ணணும். ஒரு 3 செட்டு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் போக போக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்க்க போகிற ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா டோ டேப்பிங். ஸோ இது நீங்கள் நிறைய ஒரு சில சைனீஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபேட் லாஸ்க்கு ஒரு ஃபேட் பேர்ன் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா
ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் அவுட் இது. ஸோ இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம டோவை தான் டேப் பண்ணுவோம், டோவில் தான் நம்ம ரெஸ்ட் பண்ணணும். நம்ம காலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கால் ரெஸ்ட் பண்ணக்கூடாது, வெறும் டோ மட்டும் தான் வந்து கீழே தரையில் ரெஸ்ட் பண்ணணும். One, two, three, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸோ 20 நம்பர் 3 செட் நாங்கள் பண்ணியாச்சு. நீங்களும் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக பயங்கரமாக செட் ஆக ஆரம்பிச்சிச்சு. வீட்டுக்குள்ளே நம்ம பண்ணும்போது செட் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு நம்மளோட ஒர்க் அவுட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஹலோ ஃபேமிலி, ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. நல்லா வேர்வை சுட்ட சூப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்போ தான் நம்ம ரிசல்ட் நல்லா தெரியும். காலையில் நம்ம ஏஞ்சி உங்களோட ரெகுலர் ரொட்டீன் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எழுந்த உடனே நான் திருப்பி சொல்கிறேன், ஏன் திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் இடையில இப்போ ஒரு சில பேர் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியாது. ஸோ இடையில நம்ம வீடியோ பார்த்து நம்ம இடையில கூட ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில் எழுந்த உடனே நல்லா சுடுதண்ணியில் கொஞ்சம் லெமன், ஒரு பாதி லெமனை கொஞ்சம் புழிஞ்சிட்டு அது குடிச்சிங்கனாலே வந்து வயிறு க்ளீன் ஆகிடும், வயிறு சுத்தமாகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம சூப்பராக வந்து வார்ம் அப்பு, அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் சூப்பராக பிரிஸ்க் வாக்கு, அதுக்கப்புறம் இந்த ஒர்க் அவுட்டுங்க. இது இல்லாமல் நம்மளோட சூப்பரான டயட். நம்ம டயட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் லாஸில் வந்து நம்ம டயட் தான் இருக்க போது. நம்ம இந்த பண்ணுற ஒர்க் அவுட், இந்த வாக்கிங் வார்ம் அப் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு ஃபிட்டாகவும் உறுதியாகவும் இந்த லூஸ் மசில்ஸ்லாம் வந்து டைட் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம டேவோட ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. ஸோ பேக் பண்ண போகிறோம். நம்ம வந்து லோவர் பாடிக்கான ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் மறக்காமல் பண்ணிவிடுங்க நீங்கள். எஸ், கூல்டவுன் ஸ்ட்ரெச்சஸை மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட டயட்லாம் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் தான், ஊற வச்ச பாதாம் தான் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு 11:30 மணிக்கு அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளும் ஆரஞ்சும். ஸோ கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கிட்டேன் நான், எனக்கு மட்டும் அது. ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொரியல், அதில் வந்து கேப்சிகமும் ஆனியனும் நிறைய எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் மோர், நல்லா ஒரு கப்பு திக்கான மோர் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசிக்காமல் இருந்துச்சு. ஸோ அதனால் பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் இதை எடுத்துக்கிட்டேன் நான் ஸ்நாக்ஸ் மாதிரி. நைட்டுக்கு நான் டின்னர் என்னென்னு எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை இருந்துச்சு. ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ணி நைட்டுக்கு டின்னர் அதான்.